வணக்கம். இன்னைக்கு மில்லிகோல் அண்டர் த ஹுட் நிகழ்ச்சியில நார்மலா யாரும் கேட்காத கேள்விகளை மிஸ்டர் ராம்குமார் மில்லிகோல் ஃபவுண்டர் அவர்கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உள்ள வரும்போதே ஒரு ட்ரெடிஷனல் ஃபீல் வந்தது சார். பார்த்தோன்னே கேட்கணும்னு இருந்தோம். இதுதான் உங்க ஆபீஸா? ஆமா, this is our registered office. We own this place. ஓகே சார். But we are a 100% online company. CTO வந்து தீபக்னு இருக்காரு. அவர் runs another 100 people software company in Taramani. சார், இந்த மில்லிகோல் நேம் கேட்கும் போதே மில்லிகிராம்ல வந்து கோல்ட் சேர்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. சோ அந்த 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரிலாம் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். ஆனா எங்களுடைய ஃபோக்கஸ் அது இல்ல. இப்போ இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பொதுவா வந்து நகை வாங்கணும்னு சொல்லி சேர்க்கிற எல்லாருமே வந்து அவங்க 12 மாசத்துல சேர்க்க முடிஞ்சா 12 மாசத்துல சீட்டு போட்டு சேர்த்து வாங்கிடுறாங்க. பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து அவங்க வாங்க நினைக்கிற நகை வந்து 12 மாசத்துல சேர்த்து வாங்க முடியறது இல்லை. ஸோ 3 வருஷம் சேர்த்தாதான் வாங்க முடியும், 5 வருஷம் சேர்த்தாதான் வாங்க முடியும். இன்னும் சில பேர் வந்து பசங்களுக்காக சேர்க்கணும். இப்போ அவங்க நம்ம இன்னைக்கு வாங்குற டிசைன் அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பிடிச்ச டிசைன் அவங்களுக்கு வேணுமோ அதை அவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அவங்களுக்கு தங்கம் மட்டும் சேர்த்து வைக்கலாம், இப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது தவிர பேர பசங்களுக்கு நம்ம 50 கிராம் கொடுக்கணும், 100 கிராம் கொடுக்கணும்னு சொல்லி சேவ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ பிரைமரிலி நகை வாங்குறதுக்காக தங்கம் சேர்க்கிறவங்கள தான் நாங்கள் பிரைமரியா ஃபோக்கஸ் பண்றோம். யூபிஐ பேமெண்ட் மூலமா எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து பே பண்ற மாதிரி உங்க ஆப்ல காமிக்குது. ஆனா உள்ள போய் பார்க்கும் போதே முதல்ல எடுத்தோடனே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி தான் சொல்லுது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஆட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இஎம்ஐ ஆப்ஷன், சேவிங் ஆப்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. அது ஏன் சார்? இப்போ நம்ம வந்து யூபிஐல நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு அமௌண்ட் எப்ப வேணா சேர்க்கலாம். நிறைய பேர் வந்து 100 ரூபா சேர்க்கிறேன், 500 ரூபா சேர்க்கிறேன்னு ஜாயின் பண்றாங்க. பட் அவங்க நினைச்சு சேமிக்கணும்னு நினைச்சு ஜாயின் பண்றது ஒண்ணு. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போட்டு பார்த்தா எவ்வளவு உண்மையிலேயே அவங்க சேர்த்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் கூட சேர்க்கறது இல்லை. வேற ஏன்னா நம்ம மாச கடைசியில வந்து நம்ம செலவெல்லாம் போக மீதி இவ்வளவு பாக்கி இருந்ததுன்னா நம்ம அதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சேவ் பண்ணும்போது ஒரு லெவல் தான் சேவ் பண்ண முடியும். வேற மாச பிகினிங்லயே வந்து 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ இவ்வளவு அமௌண்ட் நம்ம தங்கம் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுட்டோம், சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது we are able to save more. ஸோ அதனால என்ன பண்றாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ என்ன பண்றாங்க, மினிமம் என்னால ஒரு 1000 ரூபா முடியும், 2000 ரூபா முடியும், 4000 ரூபா முடியும் அப்படின்னு மாச சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுடுறாங்க. அது தவிர அடிஷ்னலா யூபிஐல வந்து எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம் அதே அக்கௌண்ட்ல. ஸோ 2 காம்பினேஷனும் தே டூ இட். சம் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 2000 ஜாயின் பண்ணுவாங்க, யூபிஐல அப்பப்போ கொஞ்சம் போடுவாங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்கே தெரியும் யூபிஐல எவ்வளவு சேவ் பண்ணணும், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு சேவ் பண்ணணும். ஸோ அவங்க அது 4000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 8000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட 20,000 1000 ரூபாயில ஜாயின் பண்ணி 20,000 ரூபாய் சேர்க்கறவங்க கூட இருக்காங்க. உங்க ஆப் ஹோம் ஸ்கிரீன்ல எவ்வளவு கோல்ட் பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறீங்களா சார்? அதே மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு வளர்ந்துருக்கு, என்ன ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் காமிக்கலாமே. 99% ஆஃப் இந்தியன்ஸ்க்கு கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து இப்போ நானே வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 6 லட்சம் ரூபா. ஸோ நம்ம 20 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அதை விற்கிறது இல்லை, ப்ராஃபிட் பண்றது இல்லை, ரைட்டா? ஈவன் இஃப் தெர் இஸ் எமர்ஜென்சி இந்த ஃபேமிலி, இப்போ ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஸோ காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா கூட அதை நம்ம வித்துட்டு, நகையை வித்துட்டு நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டோம். அதை வந்து அடகு வச்சு அதை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அதை திருப்பி எடுத்து மீக்கணும்னா நினைப்போம். ஸோ நம்ம யோசிக்கிறது எல்லாமே நகை வச்சு நகை பத்தி நம்ம யோசிக்கும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா we don't look at it as a profit making investment. நம்ம வந்து இவ்வளவு பவுன் வாங்கணும், பசங்களுக்கு இவ்வளவு கிராம் சேர்க்கணும், பேர பசங்களுக்கு இவ்வளவு கிராம் கொடுக்கணும், எல்லாமே நம்ம கிராம்ல தான் யோசிக்கிறோம். அதனாலதான் நாங்க அதை வந்து கிராம் மேல ஃபோக்கஸ் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட்னு அதை காமிக்கிறது. கஸ்டமரோட பணத்தையும் கோல்டையும் நீங்க ரொட்டேட் பண்றது இல்ல, மத்தவங்களுக்கு கடனாவும் கொடுக்கறது இல்ல. எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல கோல்ட் பாரா வாங்கி வைக்கிறீங்க, எம்சிஎக்ஸ் பிரைஸ்ல 1% தான் கமிஷன் எடுக்கிறீங்க. எப்படி சார் கட்டுப்படி ஆகுது? ஆக்சுவலா வந்து நீங்க சேவ் பண்ணும்போது 1%, நீங்க வந்து திருப்பி வித்ரா பண்ணும்போது 1%. ஸோ டோட்டலா எங்களுக்கு 2%. இதுல வந்து எம்சிஎக்ஸோட புரோக்கரேஜ், அந்த வேர் ஹவுஸோட ரெண்ட், அதோட இன்சூரன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு 0.5% தான் ஆகும். அதுக்கப்புறம் வெப்சைட்டு, எங்க சர்வர், கஸ்டமர் சர்வீஸ் டீம், பேக் ஆஃபீஸ் டீம், இதெல்லாம் சேர்த்தாலும் 0.5% ஆகும். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலா 1% நிற்கும். இப்போ நீங்க 10,000 ரூபா சேவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 100 ரூபா நிற்கும். இது வந்து ஒரு பெரிய ஹோர்டிங் வைக்கிறதுக்கோ இல்ல இப்போ டிவியில பெருசா அட்வர்டைஸ் பண்றதுக்கோ இது பத்தாது டெஃபினட்டா.
ஆனா எங்களுடைய வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமா, இன்ஸ்டால, யூடியூப்ல அதை பார்த்து தான் மக்களுக்கு தெரியுது. இப்போ 4 பேர் உங்களை மாதிரி போய் 10 பேருக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து கூகுளில் மில்லி கோல்டு சர்ச் பண்ணி எங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணாலே அதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, மில்லி கோல்டில் வந்து பணமா சேர்க்காம தங்கமா சேர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெப்சைட்டுக்கு வர யாரா இருந்தாலும் இதை விட பெட்டர் சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதை வெப்சைட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஸோ அதனால எங்களுக்கு சேல்ஸ் டீமே கிடையாது, நாங்கள் சேல்ஸ் டீமே வச்சுக்கிறது இல்லை. 100% ஆன்லைன். ஸோ பெரிய ஃபிளாஷி ஆஃபீஸ் கிடையாது, ரெண்ட் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோடிக்கணக்கான யூசர்ஸ் வந்து 100 ரூபா 500 ரூபா அப்படி சேவ் பண்றது பெட்டரா, இல்லை ஒரு 50,000 கஸ்டமர்ஸ் வந்து மாசம் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் சேர்க்கறது பெட்டரா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா 50,000 கஸ்டமர்ஸ் மாசம் 1/2 கிராம் 1 கிராம் சேர்க்கறது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலை. நாளைக்கு வந்து இந்த கோடிக்கணக்கான யூசர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் விற்கிறேன், கிரெடிட் கார்டு விற்கிறேன் அப்படின்னு கிளம்புவாங்க, ஃபைனான்ஷியல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. பட் வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் த டைரக்ஷன். they are very clearly focused on middle class customers. அவங்க ஆசைப்படுற நகையை அவங்க வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்த ஒரு பையன் தான். இப்போ எங்கள் அம்மா வந்து மூக்குத்தி அடகு வச்சு தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் வந்து நம்மளால வாங்க முடியாத நகை அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம மில்லி கோல்டில் சேர்த்தா எந்த நகையை வேணா வாங்கலாம், எந்த கடையில் வேணா வாங்கலாம். தட் இஸ் அவர் மிஷன். எந்த கடையில வேணாலும் நகை வாங்கலாம்னு சொல்றீங்க, லட்சக்கணக்கான கடை இருக்கு, இது எப்படி சார் டைப் பண்ணிருக்கீங்க? அண்ட் இன்னொரு கொஸ்டின், இப்போ கோல்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் இருக்கு, அப்புறம் 40,000 ரூபாய் ஆகலாம், ஏன் 1 லட்சம் ரூபாய் கூட ஆகலாம். இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? ரிஸ்க் இல்லையா அது? இதை நம்ம 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும். இது ஃப்ரீடம் டு பை இன் எனி ஷாப். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு சேர்க்கிற தங்கத்தை வந்து நீங்க இந்த கடையில தான் நகை வாங்கணும், அந்த கடையில நகை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியாயம் கிடையாது. எந்த கடையில வேணாலும் உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ, எங்க செய்கூலி சேதாரம் கம்மியா இருக்கோ, எங்க உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ அங்க போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது ஃப்ரீடம் டு வித்ட்ரா பார்ஷியலி. இப்போ பிளானை ஸ்டாப் பண்ணாம பார்ஷியலா வித்ட்ரா பண்ற ஃப்ரீடம், இல்ல எனக்கு கோல்டு காயினா கொடுத்துருங்கன்னு ஃப்ரீடம் டு கெட் டெலிவரி ஆஃப் காயின் பார்ஸ். தி ப்ராசஸ் ஆஃப் வித்ட்ராயல் இஸ் தெர் இஸ் நோ லாக் இன் பீரியட். இப்போ இவ்வளவு வருஷம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீங்க 6 மாசம் சேர்த்து நடுவில் 3 மாசத்துலயே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ லாக் இன் பீரியட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய பிரைமரி நோக்கம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி லட்சக்கணக்கான கடைகள் ஆக்சுவலா இருக்கு, எந்த கடையில் வேணா போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம், எப்படி சொல்றோம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்கணும் அந்த கடை, டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ற கடையா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இல்லை கியூஆர் கோட் இருக்கும். இப்போ நீங்க என்னைக்கு நகை வாங்குறீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட்ல வந்து அவங்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அவங்க கியூஆர் கோடுக்கோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எந்த கடையா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே நகை வாங்குற அன்னைக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க உங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் ஏபிள் டு சே, நீங்க இங்க சேர்க்கிற தங்கத்தை வந்து நீங்க எந்த நகை வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி தெரியுமா சொல்ல முடியுதுன்னா, டைப்பே தேவையில்லை, டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ற எந்த கடையா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்டா நீங்க கொஸ்டின் வந்து ரிஸ்க். இப்போ நம்ம இன்னைக்கு 4 ரூபா இருந்தது எங்க பாட்டி காலத்துல, அதுக்கப்புறம் எங்க அம்மா காலத்துல 40 ரூபா இருந்தது, இப்போ எங்க காலத்துல 400 ரூபா இருந்தது, இப்போ 4000 ரூபா இருக்கணும். ஆனா ஆக்சுவலா 4000 ரூபா இல்லை, இப்போ 9000 ரூபா ஆயிடுச்சு ஒரு கிராம். நாளைக்கு 40,000 ரூபா ஆகலாம், 50,000 ரூபா ஆகலாம், 1 லட்சம் ரூபா கூட ஆகலாம் இன்னும் 10-15 வருஷத்துல. இப்போ கஸ்டமரோட பணத்தை வந்து நம்ம எடுத்து ரொட்டேட் பண்றோம், இல்ல வந்து யாருக்கோ கடனா கொடுக்குறோம். அப்போ வந்து இந்த தங்க விலை அதிகமா ஏறிச்சுன்னா, எதிர்பார்த்ததை விட அதிகமா ஏறிச்சுன்னா என்னன்ற அந்த கவலையோ ரிஸ்கோ டெஃபினட்டா நியாயமானதுதான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க எம்சிஎஸ்எஸ்ல கோல்டு பாரா வாங்கி வைக்கிறோம். ஸோ அப்போ அது கோல்டு பாரா தான் இருக்கு. ஸோ அதை வந்து எவ்வளவு விலையானாலும் அது 1 லட்சம் ஆகட்டும் 10 லட்சம் ஆகட்டும் கவலை கிடையாது. என்னைக்கு நீங்க நகை வாங்குறீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல வித்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போம். ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரிஸ்க் இன்வால்வ் இன் திஸ். ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல நடுவுல பேமெண்ட் ஸ்கிப் பண்ணா எதுவும் பெனால்ட்டி இருக்கா? பெனால்ட்டி எதுவும் கிடையாது. இப்போ ஒரு மாசம் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாசத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும். பிளானை நீங்க வந்து நடுவில் பாஸ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், இல்லை அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணலாம். யூ ஹேவ் ஆல் த ஃபிளெக்சிபிலிட்டி. அது தவிர இன் அடிஷன் டு த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எப்போ வேணுமோ யூபிஐலையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆட் ஆகும் அதே அக்கௌண்ட்ல. ஓகே சார். கேஒசி எதுவும் பண்ணணுமா சார்? இல்லை. 8 கிராம் வரைக்கும்
எதுவும் தேவையில்லை. உங்க நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது இருந்தா போதும். 8 கிராம் கிராஸ் ஆகும்போது நாங்களே காண்டாக்ட் பண்ணுவோம் கேவைசி பண்றதுக்கு. ஓகே சார். பிளே ஸ்டோர்ல நாங்க தேடி பார்த்தோம் மில்லிகோல்ட் ஆப் இருக்கான்னு. ஆனா மில்லிகோல்ட் ஆப் இல்லையே. ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர்ல இருக்காது. we have a more advanced PW ஆப். அதை வந்து நீங்க ஒரு மொபைல் குரோம் ப்ரௌசர்ல இருந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படின்னு சொல்ற பாருங்க. யா ஷூர் சார். சரி, நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா milligold.in வெப்சைட்டுக்கு போகணும். ஓகே சார். போயிட்டு அதில் கெட் ஸ்டார்டட் போட்டீங்கன்னா அதுல வந்து app.milligold.in போகும். ஸோ அங்க வந்து உங்க மொபைல் நம்பர், ஓடிபி போட்டு நீங்க லாகின் பண்ணணும். ஓகே சார். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேல இந்த குரோம் ப்ரௌசர் டாப்ல வந்து இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் சேவ் இன் ஹோம் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதுல இருந்து அப்படியே நீங்க ஆப்பை வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ இன்சைட் எவ்ரி டைம் ஆட்டோமேட்டிக்லி. திருப்பி ஓடிபி போட்டு லாகின் பண்ண தேவையில்லை. இப்போ உள்ள போனீங்கன்னா உங்க பேலன்ஸ் காமிக்கும். ஓகே சார். ஸோ உங்களுடைய சேவ் மெனுல போய் யூபிஐல சேவ் பண்ணிக்கலாம், இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து மாத்திக்கலாம், இல்ல நீங்க வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம். இப்போ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிஸ்ட் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, அட்ரஸ், பின்கோடு, உங்க நாமினி யாரு, உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ. Milligold, mission possible.